நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏஷ பூர்வாசிரமோ ராம வாமனஸ்ய மகாத்மனஹா. இந்த ஸ்லோகம் சித்தாசிரமத்தை பற்றி வர்ணிக்க வந்தது. பக்சரில் கடைசியாக சித்தாசிரமத்தை தரிசிக்க போகிறோம். இங்குதான் 6 நாட்கள் விஸ்வாமித்திரர் யாகம் புரிந்தார். இந்த யாகத்தை காத்து கொடுக்கத்தான் ராமனை அழைத்து வந்தார். முதல் நாள் சரையூ நதிக்கரையில் தங்கினார்கள். 2ஆம் நாள் காமாசிரமத்தில் தங்கினார்கள். 3ஆம் நாள் தாட்டகாவனத்திலேயே வசித்தார்கள். 4வது நாள் தொடங்கி 9வது நாள் வரை 6 நாட்கள் யஜ்ஞம் நடைபெற்றது. 6 நாட்களும் இருவரும் காத்து கொடுத்தார்கள். அது நடந்த இடம், ஹோமகுண்டமே வைக்கப்பட்ட இடம். அதையே இன்று நாம் சேவித்துக் கொள்ளலாம். இந்த ஆசிரமத்தை புண்ணியாசிரமம், சித்தாசிரமம் என்று கூறுகிறார்கள். பொருள் என்னவாக இருக்கும்? நம்முடைய ஆசையெல்லாம் சித்தி அடையக்கூடிய இடம், புண்ணியமே கிட்டும் இடம். இந்த ஆசிரமத்துக்கு பல அவதாரங்களோடு தொடர்புண்டு. விஸ்வாமித்திரர் ராமனிடத்தே கூறுகிறார், ராமா, இதுதான் வாமனமூர்த்தியினுடைய முன் ஆசிரமம். பிற்பாடுதான் வாமனன் திரிவிக்கிரமனாக உலகத்தை தாவி அளந்தார். இது வாமனனுக்கு முன் ஆசிரமம். நாம் இப்படியும் கொள்ளலாம். ராமா, உனக்கே முன்பிறவிதானே வாமனனான பிறவி. திருமாலின் அவதாரங்களில் முன்னே வாமனாவதாரம், பின்னே ஸ்ரீராமாவதாரம். அப்ப ராமனுக்கே பூர்வாசிரமம் என்று சொல்லலாம். சந்நியாச ஆசிரமத்தை சிலர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் முன்னால் இல்லறத்தில் இருந்திருப்பார்கள். அந்த மனைவியையோ அப்போதிருந்த குமாரர்கள் பெண்களையோ சொல்ல வேணுமானால் இந்த ஜீயர் சுவாமி, இந்த சந்நியாசியினுடைய பூர்வாசிரமத்து மகன், பூர்வாசிரமத்து மகள் என்று சொல்லுவது வழக்கம். ஆக இது சந்நியாசாசிரமம், இதற்கு முன்னால் இருந்தது இல்லறம், பூர்வாசிரமம். அதை போல இங்கே இப்போ ராமன் கல்யாணம் பண்ணிக்கொண்ட கிரகஸ்தாசிரமத்து ராமன், இல்லறத்தில் இருப்பவர். ஆனால் வாமனமூர்த்தி கல்யாணம் பண்ணிக்கொள்ளவில்லை, அவர் பிரம்மச்சாரியாகவே தான் இருந்தார். ஆக இந்த இல்லறத்துக்கு அது பூர்வாசிரமம்னு சொல்லலாம். பக்சருக்கு வந்தவுடன் சித்தாசிரமத்தை சேவிக்கத்தான் சற்றே சிரமப்பட்டோம். ஏன் தெரியுமா? அது மத்திய சிறைச்சாலைக்குள் உள்ளது. தூக்கி வாரி போடுகிறதா? ஒரே வளாகம், ஒரே காம்ப்ளெக்ஸ்னு வச்சுங்க. ஒரு பக்கத்தில் சிறைச்சாலை உள்ளது, மற்றொரு பக்கத்தில் தான் இவ்விடம். ஒன்று புரிந்து போயித்து. சம்சாரம் என்னும் சிறையிலிருந்து வெளியேற வேண்டுமானால் சித்தாசிரமத்தில் ராமனை தரிசிப்பது தான் வழி. நல்ல வேளை அங்கு இருப்பவர்களிடத்தெல்லாம் அனுமதி பெற்றோம். பஸ் வரக்கூடாது, ஆட்டோ ரிக்ஷா வரக்கூடாது, உங்கள் கார் வரக்கூடாது, இங்கே இருக்கிற சைக்கிள் ரிக்ஷாக்கள் மட்டும்தான் வரலாம். இப்படி பல கண்டிஷன்கள் எல்லாத்துக்கும் ஒத்துக்கொண்டு அந்த இடத்தை சேவித்தால் சரி என்று கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம். மொத்தம் கூட்டமாக வர அனுமதிக்கவில்லை. 600 பேரில் 50 பேராகத்தான் உள்ள வரலாம். 50 பேர் தரிசிக்க வேண்டும், திரும்ப போயிடணும். அந்த தெருக்கோடி தாண்டின பிற்பாடு தான் அடுத்த 50 பேர் உள்ள வரலாம். தேவலையே, அயோத்தியில் ராம ஜென்ம பூமிக்கும் கெடுபிடி இருந்தது. ராமன் இப்போ வந்து யாகத்தை ரட்சித்து கொடுக்கிறார், இங்கும் கெடுபிடி தான். ஆனால் யாத்திரையின் போது இதை போல எதிர்பாராத பல திகைப்புகள் வந்து கொண்டே இருக்கும். அதுதான் அதில் இன்ட்ரெஸ்டிங்னு வச்சுங்களேன். ஏன்னா எல்லாம் தெரிஞ்சு பிளான் பண்ணி போனால் அப்படி ரசிக்காது. நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்தோம்னால், ஓ இது நடக்கவே நடக்காதாம், 2 வாலண்டியர்ஸ் வந்து சொல்லுவா. அப்புறம் அவர்களே பதில் சொல்லுவார்கள், அவரே சால்வ் பண்ணி எடுத்துன்னு வந்துடுவா. நாம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு மேலே போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படித்தான் சித்தாசிரமத்தை தரிசித்தோம்.
இங்குதான் கடைசி நாள் யாகம் நடந்தபோது மாரீச்சன் சுபாகு இருவரும் எதிர்த்து வந்தார்கள். இருவரில் மாரீச்சனை ஓட்டி விட்டார், சுபாகுவை அழித்து விட்டார் ராமன். இங்கே நிற்கும் இடத்திலேயே நல்ல வெயில் காய்ந்தது. நாங்கள் வந்ததும் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் தான். இருந்தாலும் அது ஒரு செகண்ட் சீசனாக போய் எல்லாருக்கும் வெயில். இது என்ன யாகம் நடக்கிறதுனால வெப்பம் அதிகமாக போச்சா, இல்லை ஊர்லேயே வெப்பம் அதிகமாக இருக்கிறதா? ராமன் எதற்காக மாரீச்சனை ஓட்ட வேண்டும், சுபாகுவை கொல்ல வேண்டும்? இருவரையும் கொண்டிருக்கலாம், அல்லது இருவரையும் ஓட்டி விட்டிருக்கலாம். ஏன் இப்படி செய்தார்? இதற்கு வேதாந்தம் பதில் கூறுகிறது. தததிகம உத்தர பூர்வாகயோகோ அஸ்லேஷ விநாசவ். இது பிரம்மசூத்திரத்தில் வேதவியாசர் கூறுகிறார். நாம் பெருமானிடத்தில் சரணம்னு போய் நிற்கிறோமே, குற்றமெல்லாம் உணர்ந்து போய் நிற்கிறோமே, அதற்கு முன்னால் படுற பாப்பங்கள் எத்தனையோ. இனிமேலும் சம்சாரத்தில் இருக்கிறபடியால் சில பாபங்களை நம்மை அறியாமல் செய்வோம். இரண்டும் உண்டு. சரணம்னு போய் நின்னாலும் இதற்கு முன்னாலும் அறிந்து பாபங்கள் செய்திருக்கிறோம், இதற்கு பின்னால் அறியாமையால் செய்ய போகிறோம். இந்த ரெண்டையும் பெருமான் ஒழித்து விடுகிறான். எப்படி தெரியுமா? ஒரு நெருப்பில் தூசி பஞ்சை எடுத்து போட்டால் அப்படியே சாம்பலாக உருமாய்ந்து போகும். அதே போல பெருமானும் நாம் முன் செய்த பாபங்களை எல்லாம் அழித்து விடுகிறான். அதே பின்னால் செய்ய போகிற பாபங்கள் அப்படி அழிப்பதில்லை. ஒரு தாமரையலில் தண்ணீர் இருந்தால் அப்படியே இருக்கும், அழிக்க வேண்டாம். ஆனால் தட்டின உடனே சுவடே தெரியாது போடுறது இல்லையா? அதை போல பின் செய்ய போகும் பாபங்களை சுவடில்லாமல் தவிர்த்து விலக்கி விடுகிறான். ஒன்றை அழிச்சுடுறார், ஒன்றை ஓட்டி விட்டுடுறார். முன்னாடி பண்ண பாபங்களை அழித்து விடுகிறார், பண்ண போகும் பாகங்களை ஓட்டி விடுகிறார். இந்த கருத்தை வலியுறுத்துவதற்குத்தான் மாரீச்சனை ஓட்டி விட்டார், சுபாகுவை அழித்து விட்டார். இது ஒரு புறத்தில் ஆழமான கருத்து. ஆனால் சட்டென்று யாத்திரையில் வந்திருந்த ஒரு சிறு பிள்ளை, அவர் ஒருத்தர் தான் சிறுவர், அவர் என்னிடத்தில் ஓடி வந்து, சுவாமி எனக்கொன்று தோன்றுகிறது, மாரீச்சனை விட்டு வைத்தால்தான் அப்புறம் மாயமானாக மாரீச்சன் வருவார், மானாக வந்தால்தான் ராமனால கதையை ஓட்ட முடியும், அப்பதான் ராவணனை கொல்லுவார், எனக்கு என்னமோ இதுதான் சரியா படுறதுன்னா. குழந்தை சொன்னது நியாயம்தான், அதுவும் அவருடைய திட்டம் தானே. ஆக சித்தாசிரமத்தை தரிசித்தோம். வாமனன் ராமன் இருவராலும் புண்ணியமடைந்த இந்த ஆசிரமம். இப்போது பக்சரிலிருந்து புறப்படுகிறோம். ஆச்சரியமான கங்கையினிடத்தை விடை பெற்று கொண்டு கிளம்புகிறோம். ராமனை லக்ஷ்மணனை அழைத்து கொண்டு விஸ்வாமித்திரர் வடக்கு நோக்கி மிதிலா தேசத்துக்கு பிரயாணப்படுகிறார். அவர்களை தொடர்ந்து செல்ல போறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் ஆட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசே என்று திருப்பள்ளி எழுச்சிங்கிற பிரபந்தத்தில் தொண்டரடிப்புடியாழ்வார் பாடுகிறார். விஸ்வாமித்திரருடைய வேள்வியை காத்து கொடுத்தான். அவபிரத ஸ்நானம் என்பது ஓர் வேள்வி முடிந்த பிற்பாடு அனைவருமாக சிறந்த குளத்திலோ நதியிலோ நீராடுவதை குறிக்கும். அப்படித்தான் விஸ்வாமித்திரனும் நீராடி முடித்தார். வடக்கு நோக்கி பிரயாணப்பட்டார். அவரோடு சேர்ந்து ராமனும் லக்ஷ்மணனும் பின்தொடர்ந்தார்கள். நாம் சித்தாசிரமத்திலிருந்து விடை பெற்று கொண்டு சாப்ரா செல்கிறோம். அதிகாலையில் பக்சரிலிருந்து புறப்பட்டோம். அனைவரும் பஸ்ஸில் ஏறி ஒரு நீண்ட பிரயாணம். வெகு தூரமில்லை, ரேவால்கஞ்ச் என்னும் இடத்தை அடைந்தோம். அங்கதான் சரையூ நதியும் கங்கையும் சங்கமிக்கின்றன.
நம் பாரத தேசமே சங்கமங்களுக்கு புகழ் பெற்றது. பல இடங்களில் கங்கை நதி தான் புறப்பட்ட இடத்திலிருந்து கடலில் ஹூக்ளி கருகே வங்காளத்தில் போய் சேரும் வரைக்கும் பல நதிகளோடே சேருகிறாள். அப்படி ஒரு சங்கமத்தை தான் இப்போது நாம் சேவிக்கப் போகிறோம். காலை எல்லாரும் கையில் ஓர் பையில் மாற்று துணியை மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். சில நாள் காலையில் தங்கியிருக்கும் இடத்திலேயே குளித்துவிட்டு கிளம்புவோம். வேறு சில நாட்கள் முக்கியமான நதிகளில் நீராடுவோம். அப்போது விடியற்காலை 5 மணிக்கு புறப்பட்டு ஜோல்னா பை மாட்டிக்கொண்டு அதிலே மாற்று துணிகளை வைத்துக்கொண்டு புறப்படுவோம். முக்கியமாக சொல்வது, சோப்பு எடுத்துக்க கூடாது, மற்ற கிரீம்கள் எதுவும் போடக்கூடாது, பிளாஸ்டிக் கவர்களை எடுத்துக்க கூடாது. இதெல்லாம் நாம் நதியில் போட்டோம்னால் அப்போ பொல்யூட் பண்ணுறோம்னு அர்த்தம். நதியை நாம் மாசுபடுத்தக்கூடாது. அதுவும் வடக்கே அதில் ரொம்ப கருத்தாக இருக்கிறார்கள். இப்போ நாம் போகிற சங்கமத்துக்கு பக்கத்தில் தான் கௌதம ஆசிரமம் உள்ளது. கௌதமர், அகல்யா ஆகியோருடைய கதை நமக்கு தெரியும். கௌதமருடைய சாபத்தாலே அகல்யா ஒன்றுமே இல்லாத ஒரு கல்லாக தூஷாக பல்லாயிரம் ஆண்டுகள் கிடந்தாள். ஏன் அவளுக்கு அந்த சாபம் ஏற்பட்டது? சுருக்கமாக அந்த கதையை பார்த்து கொண்டு சங்கமத்தை அடைவோம். கௌதம ஆசிரமத்தையும் தரிசிக்கலாம். கௌதமர் பிரம்மாவனுடைய சந்ததியிலேயே வந்தவர். இதோ இந்த பட்டியலில் வரிசையாக ஆறாருக்கு பிறந்தார்கள்னு பார்ப்போம். பிரம்மாவிடத்தே அங்கிரஸ் பிறந்தார், அவருக்கு உதத்யர் பிறந்தார், அவருக்கு தீர்க்கதமஸ் பிறந்தார், அவருக்கு கௌதமர் பிறந்தார். சிறந்த ரிஷி. கௌதமருக்கும் அகல்யைக்கும் கல்யாணம் நடந்தது. ஓர் நாள் அகல்யனிடத்திலே ஆசை கொண்ட இந்திரன், அவன் எவ்வளவு பெரிய தேவன், ஆனாலும் காமத்துக்கு வயப்பட்டு குற்றம் புரிந்தான். கௌதமரை போலவே தான் உருவத்தில் மாறி அகல்யோடே சேர்ந்தான். இது தெரிந்த கௌதமர் கோபமுற்று, உனக்கு நான் யார் அவன் யாருங்கிற வேறுபாடு தெரிந்திருக்க வேண்டாமா என்று கோபித்து கொண்டு சபித்து விட்டார். அதனால்தான் பல்லாயிரம் ஆண்டுகள் அவள் கல்லாக கிடக்க நேர்ந்தது. அவருடைய வேண்டுகோளுக்கிணங்க ராமனும் லக்ஷ்மணனும் இந்த பாதையில் வரும்போது ராமனுடைய திருவடி பட்டு, கல்லான நீ உன்னுடைய நிஜ உருவமான பெண்ணாய் அகல்யாய் விமோசனம் அடைவாய் என்று கௌதமர் கூறியிருந்தார். அந்த கௌதமருடைய ஆசிரமத்துக்குத்தான் இப்போது போகப் போகிறோம். பதிவிரதை தான். ஆனாலும் ஏதோ இந்திரனுடைய குற்றத்தாலே சாபத்துக்கு வசப்பட்டாள். ஆனால் ராமனுடைய திருவடி மகாத்மத்தை சொல்ல ஒருத்தி வேண்டுமல்லவா? கௌதமரை தரிசிப்போம், அகல்ய சேவிக்க போகிறோம். எல்லாவற்றுக்கும் முன்னாடி இப்போ துணியெல்லாம் ஜாகிரதையாக எடுத்து வச்சுட்டு ஒரு நிறைய களிமண் நிறைந்த, காலை வச்சா முழங்கால் அளவு தொடையளவுக்கு உள்ள களிமண்ணில் கால் போடும், அப்படி ஒரு சரையூ கங்கா சங்கமத்துக்கு செல்வோம். ஸ்ரீராமனின் பாதையில் நடப்பது நன்மை பயக்கும். இதற்கு எத்தனையோ கதைகளை நாம் சொல்லலாம். ஆனாலும் ராமனுடைய பாதையில் கல்லாக கிடந்த ஒன்று அவன் திருவடி பட்டதாலே பெண்ணாக மாறித்து என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். கல்லையே பெண்ணாக்க வல்ல பெருமை உடையவை இராமனுடைய திருவடிகள். அப்ப கல்லாக கிடப்பது கூட தவறல்ல. ஆனால் ராமனுடைய திருவடி படுமிடத்தில் நாம் கல்லாக கிடக்க வேணும். கௌதம முனிவருடைய மனைவி அகல்யா, அவள் கௌதமருடைய சாபம் பெற்று கல்லாக கிடக்கிறாள். ராமலக்ஷ்மணர்களை விஸ்வாமித்திரர் அழைத்து சென்ற போது ராமன் திருவடிகள் கல்லின் பேரில் பட அந்த கல்லுக்கு சாப விமோசனம் ஏற்பட்டு பெண்ணான அகல்யாக மாறிற்று. கௌதமருடைய ஆசிரமத்தை தற்போது அடைந்துள்ளோம். இவ்விடம் கங்கை, சரையு ஆகிய நதிகள் சங்கமிக்கும் இடம். ராமனையும் லக்ஷ்மணனையும் ஓடத்தில் அமர்த்தி விஸ்வாமித்திரர் அழைத்து கொண்டு வருகிறார். அப்போது சித்தாசிரமத்துக்கு முன்பாகவே, அதாவது பக்சருக்கு முன்பாகவே
ஹோங்கிற பேரிரைச்சல் கேட்டது. இது என்ன ஒலி, ஏதிரைச்சல் என்று ராமன் வினவினான். வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி சரையு ஓடி வருகிறாள். அவள் கங்கையோடு கலக்கிறாள். அந்த பேரோசைதான் கேட்கிறது என்று ராமன் பதிலிருத்தான். ஆனால் வரலாறாகட்டும், காலந்தான் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது. எத்தனை லட்சம் ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. ராமனுக்கு விஸ்வாமித்திரர் இந்த இடத்தில் சரையு கங்கையோட கலக்கிறாள்னு சொன்னாரே, அவ்விடத்தில் இப்போது சங்கமம் இல்லை. அங்கிருந்து வெகு தூரம் தள்ளி வந்து ரேவால்கஞ்ச் என்னும் இடத்துக்கு அருகில்தான் கங்கையும் சரையுவும் சங்கமிக்கிறது. சித்தாசிரமம், அதாவது பக்சரிலிருந்து கிளம்பி பாலியா வந்து சாப்ராவுக்கும் சோனேபூருக்கும் இடைப்பட்ட இடத்தில் இருக்கிறோம். ரேவால்கஞ்ச் என்னும் இடத்துக்கு அருகே நீண்ட பாலம் வருகிறது. அந்த பாலத்தை தாண்டியவுடன் இங்கே சங்கமத்தை சேவிக்கிறோம். ஒரு புறத்தில் நிறைய சேற்றோடே கலங்கிய தண்ணீராக சரையு ஓடி வருகிறாள். ராமனை சுற்றி அயோத்தியில் ஓடி வந்த பெருமையும் கலக்கமும் போலும். மற்றொரு புறத்தில் கங்கை யாறு தனக்கே உண்டான காம்பீரியத்தோடே மத்த மாதங்ககாமினின்னு சொல்லுகிறபடிக்கு ஒரு மதர்த்த யானை வருகிறா போலே வந்தாள். இருவரும் கலக்கிறார்கள். சங்கமத்தில் தீர்த்தமாடுவதோ, புண்ணிய நதிகளை தரிசிப்பதோ, அங்கே நித்திய அனுஷ்டானங்களை செய்வதோ நன்மை பயக்கும், பெருமானுக்கு ஆனந்தம் கொடுக்கும். சங்கமத்தோடு மட்டுமல்லாமல் கௌதம ஆசிரமம் இவ்விடத்தில் உள்ளது. இங்கே கௌதம முனிவர் மனைவியோடு இருந்திருக்கிறார். சிறு சிறு மூர்த்திகளை சேவித்துக் கொள்கிறோம். ராமன், லக்ஷ்மணன், சீதை ஆகியோர் ஓர் கர்ப்ப கிரகத்தில் உள்ளார்கள். மற்றொரு புறத்தில் அகல்யா, அருகே கௌதமர், அருகே சதானந்தர், அருகே ஹனுமானுடைய தாயாரான அஞ்சனாதேவி, இவர்களையும் தரிசித்துக் கொள்கிறோம். பக்கத்தில் வீர ஆஞ்சநேய சுவாமி எழுந்தருளியுள்ளார். பெரிய திருக்கோலத்தோடு இருக்கிறார். இந்த சன்னிதானத்தில் இருப்பதோ, இந்த தனிமையில் பகவானை தியானிப்பதோ, பின்புறத்தில் சலசலத்து கொண்டிருக்கும் ஆலையோடு கூடியிருக்கும் சரையு கங்கை சங்கமத்தை சேவித்துக் கொள்வதோ மனத்துக்கு ஒரு இனம் புரியாத திருப்தியையும் பிரம்மஞானத்தை வளர்த்தலையும் சாந்தியையும் அவசியம் ஏற்படுத்தும். நகரப்புறத்தினுடைய ஹோவென்ற ஓசைகள் இங்கில்லை. இயற்கையின் சூழல் எழில் கொஞ்சுகிறது. இயற்கையான இடத்தில் இருக்க இருக்க அது பக்தியோடே ஒன்றுதலை ஏற்படுத்தும். அப்படி ஒரு உயர்ந்த இடத்தைத்தான் இன்று நாம் சேவித்துக் கொண்டுள்ளோம். மேலும் நடப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தற்போது நாம் சரையுவும் கங்கையும் சங்கமிக்கும் இடத்துக்கு அருகே இருக்கும் கௌதமாசிரமத்தில் உள்ளோம். ஆச்சரியமான இயற்கை சூழல். ஆனால் உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். இப்ப சாப்ராவுக்கு அருகே பீகாரில் இந்த இடத்தில் கௌதமாசிரமம் உள்ளதா, அல்லது அகல்யனுடைய சாப விமோசனம் எப்போ நடந்தது? வால்மீகி ராமாயண கதையின்படி பார்த்தால் மிதிலா தேசத்துக்குள் நுழைவதற்கு முன்னால் தான் நடந்தது. இப்போதும் காம் தௌல் என்கிற இடம் இருக்கிறது. மேல அதை தரிசிக்க போறோம். அப்ப அந்த இடத்துல நடந்ததா, அல்லது பீகார்ல சாப்ராவுக்கு பக்கத்திலையா? இது ஒரு சந்தேகம், ஒரு முரண்பாடு ஏற்படுகிறதா? அந்த கேள்விக்கு பதிலையும் அங்கிருந்தே கேட்போம். தராம சரிதாம் ஸ்ரேஷ்டாம் புண்ணியாம் திரிபதகாம் நதீம் நௌரேஷாகி சுகாஸ்தீர்ணா ரிஷீணாம் புண்ணியகர்மணாம் உத்தரம் தீரமாசாத்திய சம்பூஜ்ய ரிஷிகணம் ததஹ கங்காகூலே நிவிஷ்டாஸ்தே விஷாலாம் ததிருஷுகு புரீம். 11வது நாள் ராத்திரி வரைக்கும் பார்த்தோமா, ஸ்ரோணா நதி கரையில் இருந்தாள்னுட்டு. அப்புறம் 12வது நாள் ராத்திரி கங்கை கரையிலேயே இருந்தார்கள். அதனாலதான் கங்கையினுடைய சரித்திரத்தெல்லாம் விஸ்வாமித்திரர் சொல்லிவிட்டார். அப்புறம் மறுநாள் கார்த்தால கங்கையை தாண்டா. 11 பார்த்துட்டோம்.
12 பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 13வது நாள் தாண்டின பிற்பாடு அங்கு சென்று விஷாலா நகரத்தை அடைந்தார்கள். இப்போ நாம போறச்சே பாட்னா தாண்டுவோம். சோன்பூர் முடிச்சுட்டு பாட்னா தாண்டறச்சே அப்ப ஹாஜிபூர் வரும். அதுதான் விஷாலா நகரம். அப்ப கங்கையை தாண்டி விஷாலா நகரத்தை அடைந்தார்கள். அங்க ஒரு நாள் ராத்திரி தங்கினான். அதுக்கப்புறம் 14வது நாள் தான் அகல்யா சாப மோட்சம் நிகழ்ந்தது. அதுதான் அடுத்து வரப்போகுது. நமக்கு சந்தேகம் வந்துடும், அப்ப என்ன இங்கேருந்தெல்லாம் தாண்டி வடக்க அவ்வளவு தூரம் போயிட்டு மெனக்கட்டு ராமன் திரும்பி வந்து தன் திருவடியால் அகல்யை கல்லாக கிடக்க தீண்டி அவளுக்கு சாப விமோசனம் கொடுத்துட்டு திரும்பியா மிதலைக்குள்ள போனார் அப்படின்னு தோணும். ஆனா இங்க புராணத்துல இதிகாசத்துல எப்படி இருக்குன்னால், மிதிலையில நுழையறதுக்கு கொஞ்ச தூரம் முன்னால் தான் அகல்யா சாப விமோசனம் நடந்ததுன்னு சொல்லிட்டார். அதனால எங்கோ மிதிலா நகரத்துக்கு சற்று முன்பாக இருக்கலாம். பின்ன இங்க கௌதம ஆசிரம் இருக்கேன்னுட்டா இது கௌதம முனிவர் இருந்த இடமாக இருந்திருக்கும். இங்க அவர்கள் இருந்திருப்பார்கள். அவர் என்ன சபித்தார்? இவளை ஏதோ குற்றம் புரிந்துட்டாள்னு அகல்யை பத்தி நினைச்சிருந்து நீ பாஷாண கல்பமா கிட, ஏதோ ஒரு கல்லை போல கிடான்னு சபிச்சுட்டார். அவ கல்லை போல கிடந்தது ராமன் போன வழியில் இருந்திருக்கும். இந்த இடத்துல கௌதம ஆசிரமம் தான் சொல்றா. ஆனா அப்படியே காலப்போக்குதல் கொஞ்சம் இதெல்லாம் சேர்ந்து நடும்னு வச்சுங்க. இங்கதான் அகல்யா சாப மோட்சம் நடந்தது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கலாம். இப்ப மறுக்கிறதுக்கு நாம இங்க நடந்திருக்கலாம், அங்கேயும் நடந்திருக்கலாம், ஏதோ இந்த இடத்துக்குள்ளேயே நாம வச்சுக்க வேண்டியதான். அதனால அப்ப அந்த 45வது சர்க்கத்தில் கங்கையை தாண்டி விஷாலா நகரத்துக்குள்ள புகுந்தார்கள் என்பது சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் 46வது சர்க்கம் அது திதி கர்ப்பம் பேதம் பண்ணதை சொன்னார். 47வது சர்க்கம் அது விஷாலா நகரத்துக்குள்ள நுழைஞ்சதை சொன்னார். அதை நாம சோனேப்பூருக்கு போறச்சே அங்க பாராயணம் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் 48வது சர்க்கம் அங்கதான் சக்கர அகல்யா சாபகா. சக்கரன் இந்திரன், இந்திரனாலே அகல்லைக்கு அதாவது இந்திரனால ஏற்பட்டு கௌதமரால சாபம் ஏற்பட்டு அவ கல்லா கடந்தது சொன்னார். 49வது சர்க்கத்தாலே அதுக்கு சாப விமோசனம் நடந்தது அப்படிங்கறது தெரிவிக்கிறார். அது வரைக்கும் இந்த 2 சர்க்கத்தை மட்டும் பாராயணம் பண்ணிப்போம். முதலில் அஷ்டச்சத்வாரிம்சா அதாவது 48வது சர்க்கம், 49வது சர்க்கம் பாலகாண்டத்தில் 48வது சர்க்கம், 49வது சர்க்கம். சச்சாத்ரதபாதிஷ்டதஹல்யாசகிதப்புரா வருஷபோகான்னநேகானி ராஜபுத்திரமஹாயசः தஸ்யாந்தரம் விதித்வாச சஹஸ்ராட்ச சஜீபதி முனிவேஷதலோகூத்வா அஹல்யாமிதமப்ரவீத் ऋतुकालं प्रतीक्षन्ते नास्तिनस्तु समाहिते संगमं तहमिच्छामि त्वया सह सुमध्यमे मुनिवेशं सहस्राक्षं विज्ञाय रघुनन्दन मतिं चकार दुर्मेधा देवराजकुतूहलात् अथाब्रवीत् सुरश्रेष्ठं कृतार्थेनान्तरात्मना कृतार्थास्मि सुरश्रेष्ठ गच्छ शीघ्रमितः प्रभो आत्मानं माञ्च देवेश सर्वथा रक्ष गौतमात् इन्द्रस्तु बृहसन्वाक्यमहल्यामिदमब्रवीत् शुश्रोणि परिदुष्टोऽस्मि गमिष्यामि यथागतम् एवं संगम्य तु तदा निश्चक्राम भूतदा जतः ससम्भ्रमात् तन्वरं धाम शङ्कितो गौतमं प्रति गौतमं स ददशात् विपरिशन्तं महामुनिं देवदानवदुर्दर्शे तपोबलसमन्वितं तीर्थोगपरिकृतं दीप्यमानमिवानलं गृहीतसमितं तत्र सकुशं मुनिपुङ्गवं दृष्ट्वा सुरपतिस्रोतो विषण्णवदनोऽभवत् अथ दृष्ट्वा सहस्राक्षं मुनिवेषधरं मुनिः दुर्वृत्तं वृत्तसम्पन्नो रोमात्वचनमब्रवीत्. சரையு நதியும் கங்கையும் சங்கமிக்கும் இடத்தில் நீராடினோம், புண்ணிய நதியை தரிசித்தோம். இனி அடுத்த சங்கமத்தை நோக்கி செல்லவிருக்கிறோம். கங்கை, ஷோனா நதி ஆகிய இரண்டும் சங்கமிக்கும் இடம். ஏற்கனவே கூறியபடிக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், மேப்பிலும் பார்த்து கொள்ளுங்கள். பாலியாவுக்கருகில்தான் சரையு கங்கை சங்கமம் இருந்தது. இராமாயண கதையின்படி அங்குதான் இருந்தது.
அந்த இடத்தை தாண்டும் போதுதான் பெருத்த ஓசை கேட்டது. 2 நதிகள் சங்கமிக்கிறபடியால் எழும் ஓசை என்று விஸ்வாமித்திரர் பதில் கூறினார்னு பார்த்தோம். ஆனால் இன்று அந்த 2 நதிகளும் அவ்விடத்தில் சங்கமிக்கவில்லை. இன்னும் கிழக்கே வந்து சாப்ராவுக்கு அருகில் ரேவால்கஞ்சுங்கிற இடத்தில் சங்கமிக்கின்றன. அங்குதான் கௌதமாசிரம் உள்ளது என்று பார்த்தோம். இப்போ நாம் அடுத்த நதி பார்க்க போகிறோம். ரிவர் சோன் என்ன ஆங்கிலத்தில் போட்டிருக்கும், ஷோணபத்ர என்று ஹிந்தியில் கூறுகிறார்கள், ஸ்ரோணா நதி என்று சம்ஸ்கிருதத்தில் வால்மீகி ராமாயணத்தில் உள்ளது. ராமலக்ஷ்மணர்களை அழைத்து கொண்டு அடுத்த நாள் இரவு ஷோணா நதிக்கரையில் தான் விஸ்வாமித்திரர் தங்குகிறார். இப்போ நாம் எப்படி அந்த இடத்துக்கு போகிறது? சாப்ராவிலிருந்து பாட்னா போகும் ஹைவே, அந்த ஹைவேயோடு நாம் போக வேண்டும். அங்கே தோரிகஞ்ச் என்கிற இடம் வரும். அந்த இடத்துக்கு பக்கத்திலே ஜாத்தியா பஜித்பூர் என்னும் இடம். அந்த இடத்துல தான் ஷோணா நதியும் கங்கையும் கலக்கின்றன. ரொம்ப ஆச்சரியமான சங்கமம் அது. எங்களால் இரவு இரட்டி விட்டபடியால் மிகவும் அதை அனுபவிக்க முடியவில்லை, ரசிக்க முடியவில்லை. அடுத்த முறை செல்லும் போதாவது பகலில் செல்ல வேண்டும்னு விருப்பம். அந்த நதிக்கரையில் விஸ்வாமித்திரர் தங்கியிருக்கும் போதுதான் தன்னுடைய கதையையும் கூறினார். அடுத்தது கங்கை எப்படி பிறந்தாள்ங்கிற கதையையும் கூறினார். மேலும் உமா, அதாவது பார்வதி தேவிக்கும் பரமசிவனாருக்கும் கல்யாணமாகி ஸ்கந்தன் முருகன் எப்படி உற்பத்தியானார் என்பர் குமார உற்பத்தியை பற்றியும் கூறுகிறார். 3 நீண்ட கதைகள். நம்ம வீட்டிலேயே குழந்தைகள்லாம் தூங்க வேணுமானால் கதை சொல்லி தூங்க பண்ணுவோம். கதை கேட்டுண்டே முழிச்சுட்டே இருக்கிற வரைக்கும் அப்படின்னு குழந்தை சொல்லும். தூங்கி படுத்துன்னா கொட்டுறது நின்று போடும். அப்போ தான் தாயார் கதையை நிறுத்தி விடுவாள். ராமலக்ஷ்மணர்களுக்கு வயசு இப்போ 12 தானே. கதை கேட்கறதுல எவ்வளவு ஆவல் இருக்கும். இப்போ நாமும் 3 கதைகள் கேட்க போகிறோம். அதில் முதல் கதை விஸ்வாமித்திரர் தன்னுடைய கதையை கூறுகிறார். அதை அந்த நதிக்கரையில் இருந்தே கேட்போமே. நாம இப்போ சாப்ரா ரேவால்கஞ்சை தாண்டி வந்திருக்கோம். இதுக்கப்புறம் சோனேபூருக்கு போனோம்னா கங்கையும் கண்டகியும் கலக்கிற இடம். அங்கிருந்து வடக்கு நோக்கி போனால்தான் சீதாமரி. அங்கிருந்து வடகிழக்கு திசையில் நேபாளத்துக்குள்ள போனா ஜனக்புரி. நேபாளத்திலேயே இன்னும் மேற்கு பக்கத்துல போனோம்னா தான் முக்திநாத். மேற்கு பக்கத்துல தான் காட்மாண்டுவும். நம்ம பாரத தேசத்துக்கு பக்கத்துல பீகாருக்கு பக்கத்துல இருக்கிற எல்லையை கடந்து மிथिला தேசத்தில் இருக்கிற ஜனக்புரியில சீதா கல்யாணம் பண்ணிட்டு திரும்ப வர வேணும். இப்ப விட்ட இடத்துல பார்த்தால் 31வது சர்க்கத்தில் அவ புறப்பட்டான்னு சொல்லிவிட்டார். தேகத்வா தூரம் அத்வானம் லம்பமானே திவாகரே வாசம் சக்ருஹு முனிகணாக சோணாகூலே சமாகிதாக. 11வது நாள் காலை கிளம்பியவர்கள் ஸ்ரோணா நதிக்கரை அடைந்து 11வது நாள் ராத்திரி அங்குதான் தங்கியிருந்தார்கள் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் 32வது சர்க்கத்தில் குஷநாப கன்னியனுடைய உபாக்கியானம். அப்படின்னா விஸ்வாமித்திரர் தன்னோட சரித்திரத்தை சொல்லிக்க ஆரம்பிக்கிறார். பிரம்மாவுக்கு குஷன் அவங்கள்ட்ட பிறந்தார். குஷனுடைய பிள்ளை குஷநாபர், குஷநாபருடைய பிள்ளை காதி, காதியினுடைய பிள்ளை தான் விஸ்வாமித்திரர். காதியினுடைய தர்மபத்னி, காதிக்கு ஒரு பெண், காதிக்கு ஒரு பிள்ளை. விஸ்வாமித்திரர் அவருடைய குமாரராக அவதரித்தார். கௌஷிகன் அவருக்கு பெயர். குஷிகா என்பவள் மற்றொரு நதி வடிவத்தில் இருந்ததாகவும் கேள்விப்படுகிறோம். விஸ்வாமித்திரர் இப்ப தன்னுடைய சரித்திரத்தை சொல்லிக் கொண்டவர் தான் பிறக்கும் போது க்ஷத்ரியனாக பிறந்திருந்தும் ஆனா பிரம்ம தேஜஸ விரும்பி பிரம்ம ரிஷி பட்டத்தை விரும்பி தபஸ் புரிந்து பெற்றுக்கொண்டார். இதே போல மற்றொரு இடத்தில் பரசுராமர் அவர் பிராமணனாக பிறந்திருந்தும் அதீத க்ஷத்ரிய தேஜஸோட கோபத்தோட இருந்துட்டார். இந்த ரெண்டும் மாறுவதற்கு யாது காரணம்?
என்றால் ஒரு சரு மாறு போயித்து. சருங்கிறது ஒரு பாயசம், அதை கொடுத்து புத்திரோத்பத்தி ஏற்பட்டுங்கிறதுக்காக நடந்தது. ரிச்சீகர், ரிச்சீகருடைய தர்மபத்னி, ரிச்சீகருடைய மாமியார், ரிச்சீகருடைய மாமனார் தான் காதி. இப்ப நம்ம காதின்னு பாக்குறோமே, காதியினுடைய மனைவி, காதிக்கு ஒரு பெண் பிறந்தாள். பெண்ணு ரிச்சீகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. அந்த பெண் தன்னுடைய கணவனிடத்தில் ஒரு சிறந்த புத்திரனை எதிர்பார்க்கிறாள். அப்போ அந்த பெண்ணோட அம்மா, அதாவது காதியினுடைய தர்மபத்னி, அவளும் தனக்கும் ஒரு வசந்த பிள்ளை வேணும் என்று பிரார்த்திக்கிறாள். அந்த சமயத்துல ரிச்சீகர் பிராமணர். அவர் 2 சருவை ஏற்பாடு பண்றார். 2 பாயசத்தை ஏற்படுத்தி, ஒண்ணு தன் பத்னிக்கும், மத்தொன்னு காதியினுடைய பத்னிக்கும், அதாவது மாமியாருக்கும், இருவருக்குமாக ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனா இந்த மாமியார் என்ன பண்ணிட்டா, என்னதான் இருந்தாலும் அவனுடைய மனைவிக்கு இருக்கிறத வசதியா பண்ணிருப்பார், நமக்கு இருக்கிறத சுமாரத்தானே பண்ணிருப்பார், அதனால அதை நாம சாப்பிடுவோம் அப்படின்னு நினைச்சுட்டு மாத்தி வச்சுட்டா. ஆனா அவர் தனக்கு பிறக்கிற பிள்ளை நல்ல பிரம்ம தேஜஸோட இருக்கிறவனாகவும், காதிக்கு பிறக்கிற பிள்ளை சிறந்த க்ஷத்திரியனா நாட்டை ஆழணுங்கிறதுக்காகவும் அவர் பண்ணி வச்சிருந்தார். ஆனா இது மாறி போச்சு இல்லையோ. மாறினத்தினால ரிச்சீகருங்கிற பிராமணனுக்கு பிள்ளை அதீத கோபத்தோட பிறக்க வேண்டும். அத ரிச்சீகர் தன் மனைவியினிடத்துல சொல்றார், இப்படி தப்பி போச்சு, நீ தான் தவறு பண்ணிருக்க, உன் தாயார் இப்படி மாத்தி விட்டாள், அதனால ஒரே கோபத்தோட உனக்கு பிள்ளை பிறக்க போறான்னு அவர் சொல்றார். அவர் திருவடிகளை பிடிச்சுன்னு மன்றாடுறா, இது வேண்டாம், இந்த சாபத்தை தவிர்த்துடும். நான் தவிர்க்கிறதுக்கு வழி கிடையாது, ஒண்ணு ஒண்ணா செய்யறேன், ஒத்தி போடுறேன், அவ்வளவுதான் முடியும். அதனால ஜமதக்னி பிள்ளையா பிறந்தார். ரிச்சீகருக்கு பிறந்த பிள்ளை ஜமதக்னி. ஜமதக்னியே அதீத கோபத்தோட இருந்திருக்கணும், ஆனா முனிவர் தள்ளி வச்சாரோ இல்லையோ, அதனால அவருடைய பிள்ளை பரசுராமர். அவருக்கு இந்த கோபம் மாற்றப்பட்டது. அதே சமயத்துல விஸ்வாமித்திரர் பிறந்தார். காதிக்கு பிறந்தவர் க்ஷத்திரியர் தானே, ஆனா பிரம்மரிஷி பட்டத்தை ஆசைப்பட்டார். அப்ப ஜமதக்னியினுடைய திருக்குமாரர் பரசுராமர். ஜமதக்னியுடைய திரு தேவியாருக்கு ரேணுகா தேவின்னு பெயர். அவள் தலையத்தான் கொய்தே கொடுத்தார்ங்கிற சரித்திரம் மேல நம்ம பார்த்திருக்கோம். இதுதான் விஸ்வாமித்திரருடைய சரித்திரம். அதை இந்த இடத்துல சொல்லிக்கிறார். அப்ப ஸ்ரோணா நதியினுடைய கரையில் இருந்து கொண்டு விஸ்வாமித்திரர் தன்னுடைய சரித்திரத்தை சொல்லிண்டார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர்களுக்கு சோனா நதி கரையில் முதலில் தன்னுடைய கதையை கூறினார். அடுத்து கங்கா மகாத்மியம், அவள் பிறந்த கதை. எப்ப கங்கையை பற்றி கூறினாரோ உடனே கங்கைக்கு உடன் பிறந்தவளான அபர்ணான்னு பெயர் பெற்ற உமாதேவி, பரமசிவனாருடைய தர்மபத்னி, அவள் ஞாபகம் வர உமாதேவிக்கு பரமசிவனாருக்கும் எப்படி ஸ்கந்தன் பிறந்தார் என்னும் குமார உற்பத்தியை பற்றி ரொம்ப ஆச்சரியமான கதையை விளக்குகிறார். அதை சுருக்கமாக கூறுகிறேன். மேருமலையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். மேரு சிகரிணாமகம் என்று கண்ணனே கூறுகிறார். சிகரங்களுக்குள்ளே, மலை முகடுகளுக்குள்ளே நான் மேருமலையாக இருக்கிறேன் என்று கீதையில் கண்ணனுடைய திருவாக்கு. அந்த மேருவனுடைய மகளுக்கு மேனகா என்று பெயர். மேனகைக்கும் அதே உயர்ந்தவளான ஹிமாச்சலத்துக்கும் கல்யாணம் நடந்தது. ஸ்தாவரங்களுக்குள்ளே ஹிமாச்சலமாக இருக்கிறேன் என்றும் கண்ணன் கூறுகிறார். அப்ப மேரு ஒரு சிறந்த மலை. அவருடைய மாப்பிள்ளை மருமகன்தான் ஹிமாச்சலம். ஹிமவானுக்கும் மேனகைக்கும் கல்யாணம் நடந்து 2 பெண்கள் பிறந்தார்கள். ஒருத்திதான் கங்காதேவி, ஹிமாச்சலத்தில் பிறந்தவள்தான் கங்கை. மற்றொருத்திதான் உமா, அபர்ணா, ஹிமபுத்ரி என்று நாம் கொண்டாடுகிறோம். அவளுக்கு ஏன் அபர்ணாங்கிற பேர் வந்தது? பரமசிவனையே கணவனாக அடைய வேணும் என்பதற்காக இலையை கூட சாப்பிடாமல் தவம் இருந்தாளாம். பரணம் என்றால் இலை, அபர்ணா இலையக்கூட புஜிக்காமல், இலத்தழகள் கூட சாப்பிடாமல் கடுந்தவம் புரிந்திருக்கிறாள். இப்படி தவம் புரிவதைக் கண்ட தாயார், பெண்ணே இது உனக்கு ஆகாது, உமா உமா அப்படி செய்யாதே,
மான விலக்குதல் தடுத்தல். உமா அப்படி செய்யாதே, இந்த அளவுக்கு கடுமையான பட்டினி கிடக்காதே என்று தாயார் சொன்னபடியால தான் அவளுக்கு உமாங்கிற பேர் ஏற்பட்டது. உமாதேவிக்கும் பரமசிவனாருக்கும் திருக்கல்யாணம் நடந்தது. இவர்கள் இருவருக்கும் குழந்தை பிறந்தால் அவர்தான் தேவசேனாபதியாக இருக்க வேண்டும். இதுதான் தெய்வத்தின் விருப்பம் போலும். தேவர்கள் எல்லாரும் பரமசிவனாரிடத்தே போய், அசுரர்கள் பயம் தாங்கவில்லை, அரக்கர்கள் கொடியவர்கள், எங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு நல்ல சேனாபதி இல்லை, தேவ சேனாபதி இல்லை. ஆகவே உம்முடைய புதல்வர் தான் எங்களை வந்து காக்க வேண்டும். நீரானால் அதீத தவம் புரிவுகிறீர். நீரும் பார்வதி தேவியும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு குழந்தை பெற்றுக் கொடுத்தால் தானே நடக்கும் என்று தேவர்கள் பிரார்த்தித்தார்கள். பரமசிவனாரும் இசைந்தார். ஆனால் அவருடைய சக்தியை யார் தாங்க? இந்த பூமிதான் தாங்க வேண்டும் என்று தேவர்கள் எல்லாரும் சொல்ல, பரமசிவனார் தன்னுடைய சக்தியை பூமியினிடத்தே ஆவாகனம் பண்ணினார். உடனே ஒரு பெருத்த உருவம் ஏற்பட்டது. ஒரு பனி மலை போல ஏற்பட்டு அது பெரிது பெரிதாக வளர்ந்தது. அங்குதான் நாணல் புதரிலே ஒரு காடு, நாணல் காடு, சரவண பொய்கைன்னு கேள்விப்படுறோம். அந்த இடத்துல ஒரு நாணல் புதல், ஒரு அழகான குளம். இந்த சரவண பொய்கை ஏற்பட அந்த சரவணத்தில் குழந்தை உதித்தது. இந்த குழந்தை தானே உதித்து விடவில்லை, கங்காதேவி எவ்வளவு தூரம் அதுக்கு உதவி இருக்கிறாள் என்றும் விஸ்வாமித்திரர் கூறுகிறார். ஏனெனில் சட்டென்று பூமியாலே இது இத்தனையும் தாங்க முடியுமா? சிவபெருமான் எவ்வளவு பெரிய கடவுள். ஆகவே தேவர்கள் எல்லாரும் அக்னியை போய் வேண்டினார்கள். நெருப்பு கடவுளாம் அக்னியும் கங்காதேவியுமாக சேர்ந்து இந்த குழந்தை பிறக்கப் போகிற இடத்தையே பொன்மயமாக வெள்ளிமயமாக மாற்றிவிட்டார்கள். அதைத்தான் ஜாதரூபம், தங்கத்துக்கு ஜாதரூபம் என்னொரு பேர் உண்டு. அந்த இடமே, அந்த பொய்கையே, அந்த மலையே அவ்வளவு ஆச்சரியமாக மாறிவிட்டதாம். இந்த குழந்தையை காப்பதற்காக கங்காதேவி செய்த உதவி. மேற்கொண்டு குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு ஸ்கந்தன்னு பேர். ஏனெனில் கர்ப்பம் நழுவி கீழே ஸ்கலனமாகி பிறந்தபடியால் ஸ்கந்தன்கிற பேர் ஏற்பட்டது. உடனே தேவர்கள் எல்லாரும் கார்த்திகை நட்சத்திரத்திடத்தே வேண்டினார்கள். 6 கார்த்திகை நட்சத்திரங்களும் பாலூட்டி 6 முகங்களோடைய பால் குடித்தபடியால் அவருக்கு 6 முகன்கிற பேர் ஏற்பட்டது. கிருத்திகா நட்சத்திரத்தாலே காப்பாற்றப்பட்டபடியால் கார்த்திகே என்கிற பேர் ஏற்பட்டது. சரவண பொய்கை நாணல் புதலில் பிறந்தபடியால் சரவணன்கிற பேர் ஏற்பட்டது. இவர் ரொம்ப அழகா இருந்தபடியால் முருகன்கிற பேர் ஏற்பட்டது. தேவர்களுக்கெல்லாம் சேனாபதியாக இருந்தபடியால் தேவசேனாபதிங்கிற பேர் கிடைத்தது. இப்படி எத்தனை பேரோடே குமாரனுடைய உற்பத்தி நடந்தது. அந்த சரித்திரம்லாம் சொல்றார். இப்போ இந்த சரித்திரம் எதற்காக கூறினார்? கங்கையினுடைய சரித்திரம் சொல்லி, கங்கைக்கு உடன் பிறந்தாளான உமாதேவி, அதாவது அபர்ணா, அவருடைய கதை சொல்லி, அதிலிருந்து தான் தேவசேனாபதி பிறந்தார். சேனானீனாம் அகம் ஸ்கந்தஹா, கண்ணனே கீதையில சொல்றார். சேனாபதிகளுக்குள்ளே நான் ஸ்கந்தனாக முருகனாக இருக்கிறேன். என்ன அழகு அவர்! ஆஹா, அந்த கதையும் இந்த இடத்துல தான் நடந்தது. இப்போ நாம் விஸ்வாமித்திரர் கதையும் கேட்டுனுட்டோம். குமார உற்பத்தி, அதாவது ஸ்கந்தன் முருகனுடைய உற்பத்தி கதையும் கேட்டுனுட்டோம். இனி கங்கை எப்படி உற்பத்தி ஆனாள்னு பார்க்க வேண்டும். இங்கே கங்கையும் சோனா நதியும் இரண்டும் கலக்கிற இடம். இதற்கப்புறம் கங்கையும் கண்டகியும் கலக்கிற இடம். அதற்கப்புறம் தான் நேபாளத்துக்குள்ள நாம் போகிறோம். இப்போ எங்கிருந்து கங்கை தொடங்குகிறாள்? ஹிமாச்சலத்தில் கங்கோத்திரியிலேருந்து புறப்பட்டு உத்தராஞ்சல் இருக்குது, அங்கிருந்து புறப்பட்டு எங்கோ கிழக்கு கடற்கரையிலே வங்காளத்தில் போய் கறக்கிறாளே. இது வரைக்கும் எத்தனை பிரயாகைகள்! கங்கை ஏன் பிறந்தாள்? பகீரதன் எப்படி அவளை நிலத்துக்கு கொண்டு வந்தான்? ரொம்ப ஆச்சரியமான கதை விஸ்வாமித்திரர் சொல்ல போறார். நாம் வெறும் கதையை மட்டும் கேட்க போகிறது இல்லை, அந்த கதையோடு கூடின கங்கையினுடைய காட்சிகளை முழுக்க பார்க்க போகிறோம். அது ஒரு தனிச்சிறப்பு. நாம் கங்கை கரையில் இருக்க போகிறோம். ஹிமாச்சலத்திலேருந்து கங்கை பிறந்த காட்சிகள் அத்தனையும் பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் நாம் சந்திக்கும் போது கங்கையினுடைய ஆற்று சலசலப்பு ஓசை நம்ம வீட்டிலேயே கேட்குற அளவுக்கு பார்க்கணும். நம்ம மனசு உருவாகணும். காத்திருப்போம்.